Can tears predict your health? கண்ணீரால் உடல் நலத்தை கணிக்க முடியுமா? ஹாய், திஸ் இஸ் சௌமியா. அண்ட் கண்ணீரால் உடல் நலத்தை கண்டறிய முடியுமா? ஆமாம், கண்ணீரில் இருக்கக்கூடிய டோபமைன் செறிவு தான் இதற்கு மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது. கண்ணீரில் டோபமைன் செறிவு மட்டுமே இல்லை, இதனுடன் கரிமச் சேர்மங்கள், அப்புறம் புரதங்கள், உப்புகள், இது எல்லாத்துடன் சேர்ந்து தான் இந்த டோபமைன் செறிவும் கலந்துருக்கு. டோபமைன் செறிவு குறிப்பாக நரம்பியல் கடத்திகள், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மின் வேதியியல் சமிக்ஞைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தியிருக்கும். அப்படி கடத்தும் போது அந்த உணர்வுபூர்வமாக இயக்கம், கற்றல், உந்துதல், உணர்ச்சியோட ஒழுங்குமுறை, இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. அப்போ உணர்ச்சியோட நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், அவர்களோட இயக்கம் என்ன மாதிரி இருக்கும். அதாவது இயக்கம் அப்படின்னா அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதாக இருக்கலாம். அந்த நகரம் ஏற்படுத்தும் போது அவர்களோட மனநிலை ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததா அல்லது சோகமாக இருந்ததா, இதற்கு மத்தியில் அவர்கள் எம்மாதிரியான நிலைகளில் இருந்திருப்பாங்க, இதையெல்லாம் கண்டறிவதற்கு ஏதுவாகத்தான் இந்த டோபமைன் செறிவு இருக்குது. இந்த டோபமைன் செறிவை மையமாக கொண்டு தான் ஒரு உணரியை வடிவமைத்திருக்காங்க, அதாவது ஒரு சென்சார். இது இந்த சென்சார் வழக்கத்திற்கு மாறாக கண்காணிப்பை, அதாவது பரிசோதனை மேற்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த மாதிரி, அப்புறம் சிறுநீர் பகுப்பாய்வு, அப்புறம் உடலில் உட்செலுத்தக்கூடிய கருவிகள். இதன் மூலமாக ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். பரிசோதனை முடிவுகள் அப்படி தான் எடுக்கப்படும். அதற்கு ஒரு நேர் மாற்றாக இந்த புது விஷயமாக இந்த டோபமைன் செறிவை பயன்படுத்துகிறாங்க, அதுவும் கண்ணீரின் வாயிலாக. இதற்காக இவர்கள் வடிவமைக்கப்பட்ட உணரி எதன் அடிப்படையில் வடிவமைத்திருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட பரிசோதனைகள் எல்லாமே ஒரு வலி மிகுந்ததாக இருக்கலாம். இப்போ ரத்தம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஊசியின் மூலமாக தான் ரத்தத்தை வெளியெடுக்க முடியும். அப்புறம் சிறுநீர் பகுப்பாய்ப்புக்காக சிறுநீர் இப்போ அந்த நபர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு சிறுநீர் கோளாறு, சிறுநீரக கோளாறு எதுவுமே இல்லாமல் இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்கள அந்த சிறுநீர் பகுப்பாய்விற்கு படுத்த முடியும். அதுவே அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போது அந்த உட்செலுத்தப்படக்கூடிய கருவிகள், இதனால் ஏற்படக்கூடிய மன வலியும் இருக்கும், அதே நேரத்தில் உடல் வலியுமே இருக்கும். அப்போது இதை எல்லாமே குறைப்பதற்கு ஒரு வழியாக தான் இந்த உணரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது கண்ணீர் என்ற காரணத்தினால இதில் ஒரு மிகப்பெரும் வலியை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த கண்ணீர் இருப்பதாகவும் இதை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த டோபமைன் செறிவு, இந்த டோபமைன் செறிவை வைத்து தான் இந்த இயக்கங்கள் எப்படி இருக்குது என்பதை கண்டறிய முடியும். அப்போது இது ஒரு மிக பெரும் கலவை கொண்டது தானே இந்த கண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த டோபமைன் செறிவு. அப்போ இதை எப்படி பிரித்து எடுத்து அதில் ஆய்வை மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு ஒரு மிக சிரமமான ஒரு விஷயம். அதற்காக ஒரு உணரியை வடிவமைத்திருக்காங்க. இது ஒரு கிராஃபைன் அடுக்கால ஆன ஒரு உணரி. குறிப்பாக ஒரு மெல்லிய பிளாஸ்டிக், அதன் மேலே லேசர் செலுத்தும் தருணத்தில் அதில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை, அதன் பொருட்டு கிராஃபைன் அடுக்கா அந்த மெல்லிய பிளாஸ்டிக் மேலே ஒரு கிராஃபைன் அடுக்கு படியுது. அந்த அடுக்கின் மேலே இப்போ இந்த கண்ணீர் துளி செலுத்தும் தருணத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த டோபமைன் செறிவு அது ஒரு நரம்பு கடத்தியாக செயல்படுகிறது. நரம்பியல் கடத்தியாக செயல்படக்கூடிய, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டராக செயல்படக்கூடிய இந்த டோபமைன் செறிவு என்ன செய்யும் அப்படின்னா, இது மின்கடத்தும் திறன், இந்த கிராஃபைனுக்கு ஒரு மின்கடத்தும் திறனை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது அந்த செறிவு இதை மின் உச்சநிலையை அடைய செய்யும். அப்படி அடைய செய்யும் தருணத்தில் இந்த கிராஃபைனோட இது வினைபுரிந்து இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தும். அப்போது இவர்கள் அதனுடைய உணர்ச்சி நிலையோட வெளிப்பாடு, அதன் காரணமாக இதில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம், உந்துதல், கற்றல் மற்றும் உணர்ச்சியோட ஒழுங்குமுறை, இந்த மாதிரியான படிநிலைகள், நரம்பியல் கோளாறுகளில் ஏதேனும் இருக்கா, நரம்பியல் சிதைவு ஏற்பட்டிருக்கா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இவர்கள் வரிசைப்படுத்தி இந்த ஆய்வின் மூலமாக அவர்கள் இதற்கு முடிவை பெற முடியும். இந்த மாதிரி தான் இவர்கள் லேசர் மூலமாக வடிவமைக்கப்பட்ட இந்த கிராஃபைன் அடுக்கில் தான் இந்த உணரியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தான் இந்த உணரி செயல்படுகிறது. இந்த உணரி செயல்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கண்ணீரில் இருக்கக்கூடிய இந்த டோபமைனோட செறிவு தான் காரணமாக இருக்குது. இது தனியாக பிரித்தெடுப்பதும் இதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராஃபைன், அந்த கிராஃபைன் தான் இதை தனியாக பிரித்தெடுப்பதற்கு காரணமாகவும் இருக்குது. இதில்
வழக்கத்திற்கு மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 விதமான சிகிச்சைகளாக இருக்கும். அது 3 விதமான பரிசோதனை முடிவுகளுக்கும் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து 3 மடங்கு ஒரு அதிக திறனை வந்து, அதாவது நரம்பியல் கோளாறுகள் சார்ந்திருக்கக்கூடிய திறனை வந்து 3 மடங்கு அதிகமாக வந்து இதனுடைய பரிசோதனை முடிவுகள் வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்குது. டோபமைன் வந்து செறிவு வந்து அதிகமாக இருக்கும் தருணத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும், அதுவே வந்து குறைவாக இருந்தால் எம்மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும். குறிப்பாக இது வந்து பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவி தான், ஒரு உணரி, அதாவது ஒரு சென்சார் தான் இந்த கண்ணீரை மையமாக கொண்டு அந்த உணர்ச்சிகளை வந்து கண்டறியக்கூடிய தன்மை கொண்ட இந்த உணரி. இது பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காகவே முழுக்க இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய இணையாசிரியரான லூகாஸ் வந்து என்ன வெளியிடுகிறாருன்னா, வலி உணர்வை வந்து ஏற்படுத்தாத விதமாக வந்து அந்த பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதற்காக முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வகையில் இது வந்து அவர்களுக்கு உதவும் என்றும் சொல்கின்றனர். ஏன்னா அந்த பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏதேனும் உடல் நடுக்கம் ஏற்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் ஏதேனும் மாறுகின்றது, அப்போது அது குறைபடுகின்றது அப்படின்னா அந்த குறைபாட்டை போக்குவதற்காக உடனடியாக தீர்வை மேற்கொள்வதற்காகவும் அதற்கேற்றாற் போன்று சிந்தித்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் ஏதுவான வகையில் வந்து இவர்கள் முன்கூட்டி திட்டமிடுவதற்கு ஏதுவாக இந்த ஆய்வு அவர்களுக்கு வந்து பலனளிக்கும் என்று சொல்கின்றனர். இதை தொடர்ந்து வந்து இதனுடைய மூத்த ஆசிரியரான நெஃப்தாலி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே வந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மட்டும் இல்லை, இந்த கண்ணீரில் இருக்கக்கூடிய டோபமைன் செறிவை வந்து பயன்படுத்தி ஆய்வை வந்து மேற்கொள்வது முழுக்க நரம்பியல் கோளாறுகள், நரம்பியல் சிதைவு, இதை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எளிதில் வந்து கண்டறியக்கூடிய தன்மையை வந்து முன்கூட்டியே ஏற்படுத்தும் விதமாக இது இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதை இன்னும் முழுமைப்படுத்தும் விதமாக வந்து அடுத்தடுத்து இதில் வந்து ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கி கண்ணீரின் மூலமாக வந்து உடல்நலத்தை வந்து எப்படி கண்டறிய முடியும், உடல்நலம் என்ன மாதிரி இயங்குகின்றது, சீராக இருக்கின்றதா இல்லையா, அதுவும் டோபமைன் செறிவை வைத்து மனதளவில் அந்த நபர் வந்து எப்படி இயங்குகின்றனர், அவளுடைய நரம்பியல் எப்படி இருக்கின்றது என்பது உட்பட வந்து ஒரு ஆய்வை மேற்கொள்வது தொடர்பாக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.